என்னென்ன கேள்வி எல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்க? எதுக்கு ஒரு 6 மணி நேரம் ஸ்டேஷன்ல உங்களோட உடல்நிலை தெரியும், நீங்க கேரிங்கா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுமோ எதுக்கு 6 மணி நேரம் போலீஸ் புகார் அளித்தவங்க ஏன் இவ்வளவு நேரம் அவங்க? ஏன்னா ஃபுல் டீடைல்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ 2 இயர்ஸா வந்து ஒரு லைஃபை லீட் பண்ணியிருக்கோம். அங்க அது 2 இயர்ஸா என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே வந்து நான் உள்ள எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தான் இவ்வளோ டைம் ஆச்சுது. பட் எனக்கு பாசிட்டிவான ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே அவர் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க கண்டிப்பாக. அதை நான் இப்போ சொல்ல முடியாது. சாரி, அது எதுவும் நான் வந்து இது பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்லணும்னு விரும்புகிறேன். என்னன்னா வந்து மீடியாவில் வந்து எல்லாருமே வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி எழுதுறீங்க. அது ஆக்சுவலி தவறான இன்ஃபர்மேஷன். அவர் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, 2 இயர்ஸ் ஆச்சு. ஸோ நீங்கள் அதை மாற்றி எழுதுறீங்க. ஸோ ஒரு நியூஸ் தெரிஞ்சதுன்னா அதை கரெக்டாக எழுதுங்க. ஏன்னா அது பாதி ஆகுது, பாதி வந்து தப்பா வந்து இதாகுது. ஸோ அதனால வந்து அது வந்து இதாகுது. அண்ட் ஒன் மோர் திங், யூடியூப்ல பேசுறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு பொண்ணு வந்து நின்னுட்டா அவளை என்ன வேணாலும் பேசலாங்கிற மாதிரி நீங்க எழுதுறீங்க. அது வந்து ஆக்சுவலி நான் இல்ல, இன்னைக்கு நான் வெளியே வந்துட்டேன். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய பெண்களுக்கு வந்து இதாகும் போது அவங்க ஏன் இப்பெல்லாம் வெளியே வர மாட்டேங்கிறாங்கன்னா, இந்த மாதிரி யூடியூப்ல வந்து நீங்க வந்து தப்பா எழுதுறதும், உங்களோட இதுக்காக வந்து நீங்க ஒரு கண்டென்ட் எழுதுறதும், இதெல்லாம் வந்து இதா இருக்கு. அண்ட் மோரோவர், நான் பிரெக்னெண்டா இருக்கேன். என்னை பத்தி தப்பா எழுதுற எல்லா யூடியூபர்ஸ்க்கும் நான் ஒண்ணு சொல்றேன், இந்த குழந்தையோட சாபம் சும்மா விடாது. உங்க வீட்லயும் வந்து ஒரு பெண் இருப்பாங்க. நாளைக்கு அவங்களுக்கு பாதிப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? சோ இந்த மாதிரி எழுதாதீங்க. அது ரொம்ப வந்து என்ன சொல்றது, ஹர்ட் ஆகுது. உண்மையை தெரிஞ்சா மட்டும் எழுதுங்க, இல்லைன்னா எழுதாதீங்க. அண்ட் ஒரு பொண்ணை பத்தி அவ்வளவு சொல்றீங்க, ஏன் ஒரு ஆணை பத்தி ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? மேடம், இன்னைக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட்ல முக்கியத்துவமா என்ன மென்ஷன் பண்ணிருக்கீங்க? அதுல என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்குன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க? கமிஷனர் ஆபீஸ்ல கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் இங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. சோ அதை தான் எடுத்து இது பண்றாங்க. அவர் மேல சட்டப்படியா நடவடிக்கை எடுப்பாங்க. இல்ல, நீங்க என்னன்னா என்ன மட்டுமே எல்லாமே கேள்வி கேக்குறீங்க. இல்ல, இவர் இப்ப என் ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு போறாரு. நேத்து கூட ஈவெண்ட்ல இருந்தாரு, சென்னையில தான் இருக்காரு. ஏன் அவரை எந்த மீடியாவும் ரீச் பண்ண மாட்டேங்கிறீங்க? எந்த மீடியாவும் வந்து அவரை வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? நான் வெளியே வந்தோன்னா என்ன வந்து அத்தனை மீடியா சரௌண்ட் பண்றீங்க, கேள்வி கேக்குறீங்க. பட் ஏன் அவரை வந்து தப்பு பண்றவங்க வந்து இதுவா சுத்துறாங்க? ஆனா அதனால பாதிக்கப்பட்ட பெண்ணு தானே அதுக்கு ஆன்சரபிளா இருக்கு. இப்ப வெளியே எழுதுறதும் அப்படித்தானே எழுதுறாங்க. அதுதான் நான் தெளிவா சொல்லிட்டேன், என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்காரு. உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கல்ல, அவர்கிட்ட இருந்து போன் ஏதாவது வந்துட்டா கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க சொல்லி அந்த மாதிரி ஏதாவது? புரியல. புகார் அளித்த பெண்ணுக்கு உங்களுக்கு ஏதாவது பின்வாங்க சொல்லி ரிட்டர்ன் வந்துட்டா, இல்ல அவங்களுக்கு ஏதாவது போன் வந்துட்டா ஏன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அந்த மாதிரி? எனக்கு யாருமே அப்ரோச் பண்ணல. பட் என்னோட குழந்தைக்கு ரிட்டர்ன் வர மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பட் அதுக்கான ப்ரொடெக்ஷனை வந்து கண்டிப்பா வந்து அபிஷியலா எடுப்பாங்க. என்ன இல்லங்க, இனிமேல் அவரை கூப்பிடுவாங்க. மேடம், இப்போ உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கல்ல, இது போல நீங்க அந்த பிராண்டையே கொச்சப்படுத்துறீங்க, அவங்க மேல ஆக்ஷன் எந்த கொச்சப்படுத்துறீங்க? நான் என்ன எப்படி பாக்குறீங்கன்னு நான் கேக்குறேன். எப்படி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கல்ல, நீங்க வந்து அந்த பிராண்ட் மேல வந்து உங்க நஷ்டீடு வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க, நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? நான் வந்து இப்பவும் ஸ்ட்ராங்கா தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒண்ணு சொன்னேன், அப்பவும் சொன்னதான் இப்பவும் சொல்றேன், என் குழந்தைக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போய் நான் ஃபைட் பண்ணுவேன். இது வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட குழந்தை. அது வந்து அவர் வந்து அப்படியே அதை வந்து இது பண்ணிட்டு அவர் மாட்டுக்கு வெளியே ஜாலியா சுத்தலாம். ஆனா நான் ஃபைட் பண்ணுவேன், கடைசி வரைக்கும் நான் வந்து ஃபைட் பண்ணுவேன். இந்த ரைட்ஸ்க்காக நான் வந்து ஃபைட் பண்ணுவேன். அது வந்து என்ன வந்து அவங்க வந்து கேஸ் போட்டாங்க அதனால நான் வந்து இதாயிட்டேன்லாம் இல்ல. நான் வந்து போல்டா பேசுவேன். அந்த கேஸ் ஃபேஸ் பண்றீங்களா மேடம்? ஆமா, பண்ணிட்டு தானே இருக்கேன். என்ன மாதிரி போயிட்டு? அதான் அவங்க வந்து அந்த கம்பெனி ஹேஷ்டேக் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்காக நான் ஃபைட் பண்றேன். தொடர்ந்து போடுவீங்கன்னு சொல்றீங்களா? தொடர்ந்து போடுவேன்லாம் நான் சொல்லல. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் தான் இந்த குழந்தையோட அப்பா. அதுக்காக தான் நான் வந்து இந்த போஸ்ட் எல்லாம் போடுறேன். மத்தபடி அவருக்கும் எனக்கும் வந்து
நான் அவரை பழி வாங்கணும் அதெல்லாம் என்னோட இன்டென்ஷன் கிடையாது. அவரை என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் பண்ணி 2 years ஆகுது. இப்ப குழந்தை இருக்கு. நான் 7.5 months பிரெக்னெண்டா இருக்கேன். இந்த குழந்தை இப்போ நான் வந்து இந்த சூழ்நிலையும் நான் வந்து என்னோட பிரெக்னன்சியை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேனா இல்ல நான் இந்த மாதிரி வந்து உட்கார்ந்து நான் வந்து இது பண்ணுவேன்? நீங்களே சொல்லுங்க. எனக்கும் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ட்ராமா தான். சோ அதையும் நான் ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி வந்துட்டு தான் இருக்கேன். உங்களை மருத்துவத்துக்காக இந்த கேஸ் போட்டுருக்காங்க பாக்குறீங்களா? தப்பா பேசுறாங்க. ஆனா நீங்க அவரோட இந்த புகைப்படங்களை வச்சு ஒரு வீடியோ பதிவு இதெல்லாம் பாத்துமே யாரும் கேள்வி கேட்கணும். அது நீங்க தானே அவர்கிட்ட கேட்கணும். எதனால அவர் மேல விமர்சனம் பண்ண மாட்டாங்க கேட்க மாட்டாங்க. நீங்க எல்லாம் ஆதாரம் ஜெனரலாவே வந்து ஒரு பொண்ணு வந்து தான் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. நான் இல்ல, எப்பவுமே பாதிக்கப்பட்ட பொண்ணு தான் வந்து அவங்க வந்து பிளேம் பண்றாங்க. சோ நீங்க கேளுங்க, அவர் வெளியே வருவாரு, ஈவென்ட்ஸ்ல தான் இருக்காரு. ஏன்னா நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். சோ ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் அவங்க என்ன சைட்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்க. அடுத்து இப்ப வந்து மாதம்பட்டி ரங்கராஜா கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ஆமா, கண்டிப்பா எஃப்ஐஆர் போடுவாங்க. ஏன்னா இன்னைக்குதான் நான் கொடுத்திருக்கேன். என்னோட சைட்ல இருந்து என்கொயரி நடந்திருக்கு. சோ கண்டிப்பா அவர் மேல எஃப்ஐஆர் போடுவாங்க.